வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முத்து மீனா நம்ம அண்ணன் மனோஜ் இருக்கார்ல, அவரை பற்றி தான் அவங்களோட பரசு அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரோட கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பரசு அங்கிள் வந்து கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மீனாவும் அவங்க கொழுந்தனார் இருக்கார் இல்லையா, ரவி சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இவரை வந்து முத்து வந்து குடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இது பண்ணி ராவடி கட்டிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவர் குடிக்கலாம் இல்லை, அந்த குடித்தவனுக்கு வந்து மேலே ஊற்றிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு அவர் வந்து மாற்றி சட்டையெல்லாம் கழட்டினாட்டி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீனா கிட்ட வந்து ஐயோ சாரிங்க அவன் கேட்காம போயிட்டுறார். என்ன மீனா நீ புரிஞ்சிக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யார் இதை சொன்னார் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம மனோஜ் தான் சொன்னார்னா, மனோஜ் போய் அடிக்க போல. அப்புறம் என்னென்னா மனோஜ்கிட்ட போயிட்டு, நீ ஏன்டா சொன்ன, என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஏன்டா இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லணும்னு, நீ தான் படவே மாட்டியா, நீ பணத்தை நான் சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ இங்கே நின்றுட்டு இருந்தா கையில் பாட்டிலோட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே கையில் பாட்டிலோட இருந்தால் நான் குடிச்சுன்னு அர்த்தமாடா, ஏன்டாடி நீ வேறு குர்ரா ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டார். நம்ம முத்து ஃபோனை பிடிங்கிட்டு போனோடனே குடுன்னு ஓடிவிட்டார். மனோஜ் பின்னாடியே கூடயே ஓடிட்டுருக்கிறாரு. போட்டு குர்ரான்றாரு, கொடுக்கவே இல்லை. அப்புறம் ரோனி பின்னாடி போயிட்டு, முத்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொடுங்க அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, வரலாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சமையல்காரரு, அவர் யாரும் நமக்கு தெரியாது, நம்ம ரோங்கியோட அங்கிளாக நடித்தார். அவர் பார்ப்பாங்கன்னு பார்க்குறோம், பார்க்கவே மாட்டேங்கிறாரு முத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு பார்த்து லாஸ்ட்டாக என்னன்னா, மீனா வந்து டக்குன்னு ஃபோனை பிடிங்கி நம்ம மனோஜ் கிட்ட கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனாவும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, அப்புறம் கல்யாணத்தில் கொள்ளையடிக்கிறது 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அது யார் என்னன்னே தெரியல, புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும், ஒரு அம்மாவும் ஒரு சேரும் வந்து வந்திருக்காரு. அவர் முன்னால் முடிஞ்சது வந்து திருடிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மா போயிட்டு பொண்ணு ரூமில் போயிட்டு, நான் மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீனாக்கு அப்பயே ஒரு டவுட் வந்துருச்சு, என்னோட இவங்க வந்து கையில் கத்திரிக்கோல்லாம் வச்சிட்ருக்காங்களே, யார் எதுக்கு வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லை நான் வந்துட்டு பூ வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன், அதனால தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்லி கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து தாலியெல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குங்க, ஒரு அம்மா வந்து இப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாலி கட்டினாவட்டி முத்து மீனாவும் வந்து ஓகே அந்த அம்மா எங்கன்னு பாரு, நம்ம தேடலாம்னு சொல்லி தேடுறாங்க. தேட ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த அம்மா குடுன்னு வெளியே ஓடிட்டுருக்காங்க, ஒரு பேக் எடுத்துக்கிட்டு. ஆனால் பேக் இல்லாமல் தானே வந்தாங்க, எப்படி பேக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்டு, அவங்க பாருங்கள் பிடிங்க அப்படின்னு. முத்து குடுன்னு ஓடி போய் அந்த அம்மாவை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஆட்டோவில் எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. ஒரு ஆன்ட்டியும் ஒரு அங்கிளும், ஆண்டி அதான் அந்த நகையை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அவங்க ஆட்டோவில் எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. டக்குனு ஒரு முத்து வந்து பார்த்துட்டு, இருங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு. உடனே தப்பிக்க போனான்னு முத்து போட்டு பொலன்னு பொழந்துட்டார் அவங்க 2 பேரையும். அவர் வந்து திருடிட்டு போனார். அவர் சும்மா இருக்க மாட்டாமல் நம்ம கத்தி எடுத்து நம்ம மீனா கையில் டக்குன்னு கிழிச்சு விட்டுட்டார். அப்புறம் ஒரு மாதிரி பிரச்சனையாகி அப்புறம் எல்லாருமே வந்து அந்த ஒரு பிரச்சனை முடிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசு அங்கிள் வந்து, ஐயோ மீனாக்கு ரத்தம் வருது என்னாச்சு அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் சொல்லி அந்த பேகை பிடிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த பேக்கில் நகை. ஐயோ இது என்னோடய மகையோட நகையாச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அங்கிள், அப்போ மீனை சொன்னால் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஐயோ என்னப்பா மீனாக்கு வேறு அடிபட்டுருச்சு, வாப்பா ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க பரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த வாட்டி அப்புறமா வந்து பரசு அங்கிள் வந்து அவங்க மாமனார்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு எங்களை நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் முத்து மீனா தான் வந்து காப்பாற்றினாங்கல்ல. அப்படியா, நான் வந்து அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. இன்னையோட எபிசோடு முடியுது. நாளைக்கு வந்து ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து அந்த அங்கிள் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குது. ரோகிணி வந்து பொய் சொன்ன மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. ரோகிணி வந்து அவங்க அத்தை அடித்து வெளியே அனுப்புகிறாங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில, இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க கைஸ், மோர் வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.